ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருவாராக. சங்கீதம் 91:16 விதமாய் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று. கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் அல்ல, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. அநேகர் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, தம்பி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆமாங்க திருப்தியா சாப்பிட்டேன். தம்பி இந்த மாதிரி நீங்க வேலைக்கு செஞ்சீங்களே, வேலை சரியா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா, ஐயா என் மன திருப்தி வர்ற வரைக்கும் இந்த வேலையை நான் திருப்தியா செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது என்றால், அந்த ஆசீர்வாதம் முழுவதுமாய் நிறைவேறும் பொழுது, அந்த முழுவதுமாய் அந்த காரியம் செய்து முடிக்கப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு திருப்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. இல்லைன்னா அவனுக்கு என்ன கிடையாது, ஐயோ நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு திருப்தியே இல்லை, நான் எவ்வளவு உழைச்சாலும் எனக்கு அதுல ஒரு திருப்தியே இல்லை, எல்லா விதத்திலும் எனக்கு அந்த திருப்தி வராம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அநேகர் புலம்புகிற காரியத்தையும் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ரட்சிப்பை படித்துக் கொண்டவர்களை, ஆண்டவரை நம்புகிறவர்களே காணப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காணும். அப்புறம் ஒரு திருப்தியாய் காணப்படுகிற, திருப்தியாய் இருக்கிற ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேற எந்த மனுஷனாலேயோ எந்த ஒரு காரியத்தினாலேயோ ஒரு திருப்தி வராது. அதெல்லாம் ஒரு டெம்பரவரியா ஒரு திருப்தியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு திருப்தியை தருவாருன்னா அந்த திருப்தி நிரந்தரமா இருக்கும். அப்பா ஒரு சமாதானம், அப்பா ஒரு நிம்மதி, அப்பாடா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியாக்கி நடத்துற வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருவர் மாத்திரம். அதனால அவரை எப்பொழுதுமே சார்ந்திருக்கிறவர்களை நீங்க மாறும் பொழுது உங்களை நீடித்த நாட்களா உங்களை திருப்தியாக்கி உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி இன்றைக்கு காலை வேளையில, ஆண்டவரே என்னை திருப்தியாக்கி நடத்திருங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களை திருப்தியாக்கி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் முற்றுமுடிய ரட்சித்து திருப்தியா எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்து உங்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய திருப்தியை ஆண்டவர்களால் மாத்திரம்தான் உருவாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை இன்றைய தினம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் நீடித்த நாட்களை அவர்களை திருப்தியாக்கி உங்களுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு திருப்தியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது முடிஞ்சிடும். ஆனா நீர் மாத்திரம்தான் சுவாமி முடிவு வரைக்கும் ஒரு மனிதனை, அப்ப நீடித்த நாட்கள் ஒரு மனிதனை திருப்தியாய் வைத்திருக்க முடியும் சுவாமி. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்து எங்களை ரட்சித்து எங்களை திருப்தியாக்கி வழி நடத்த போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துங்க. நாளை ஆசீர்வதித்தார் இந்த நாள் முற்றிலுமே நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.